அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலையில வெறும் வயிற்றுல பச்சை தேங்காய் சாப்பிடுறதுனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நார்மல் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய தோல் நல்லா ஹைட்ரேஷனோட பளபளப்பா இருக்கு. ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை கொடுக்கறது இந்த காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தேங்காய். ஸோ அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யுது. யாருக்கெல்லாம் வயிற்றில் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, செரிமானம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, வயிற்றில் புண்கள் இருக்கக்கூடிய நிலை, ஸோ செரிமானம் சரியாகாமல் மலத்தோடு வெளியாகுது, வயிறு மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை சரி செய்யும். அதே மாதிரி மலச்சிக்கல், மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தேங்காயில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அந்த நார்ச்சத்துக்கள் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம குடலுக்கு ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, மூலம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, மோஷன் போகும்போது ரத்தம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து மலச்சிக்கல், அதே மாதிரி மூலம் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த துருவின தேங்காய் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ரெண்டாவது, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காயை நம்ம அப்படியே நல்லா மென்று சாப்பிடும் பொழுது அது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உடல் எடையை குறைக்கிறதுலையும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை கொடுக்குது. அடிக்கடி பசி உண்டாகாத ஒரு தன்மையை கொடுக்கறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலை உணவா இந்த துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாவது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஸோ எனக்கு ஆல்ரெடி இதய நோய் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த எம்சிடி ஆயில் அப்படிங்கிறது அவங்க பாடியில் நல்ல கொலஸ்ட்ராலை, ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை அதிகப்படுத்துது. அந்த மாதிரி அதிகப்படுத்துறதுனால நம்மளுடைய இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியக்கூடிய தன்மை நமக்கு குறையுது. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, அதே மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காலை உணவா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது கூட ஒன்றோ ரெண்டோ நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இட்லியோ தோசையோ அதனுடைய அளவை கம்மி பண்ணிட்டு நம்ம இந்த துருவின தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும் போது நல்ல பலன்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் அடிக்கடி சளி பிடிக்கிறது, இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த துருவின தேங்காய் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சோடியம் மோனோலாரேட் அப்படிங்கிறது மோனோலாரேட்டாக நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகுது. இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருள். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களும் இந்த துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களில் மெட்டபாலிசம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மெட்டபாலிசத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக நம்ம காலை உணவாக துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அதே மாதிரி எம்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், இது எல்லாமே அவங்களுடைய மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இதில் கேப்ரிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தைராய்டுக்கு உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஸோ இன்ஃப்ளமேஷனால தான் நிறைய பேருக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ தைராய்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளும், அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறமா எனக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, போஸ்ட் பிராண்டில் பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோட
அதனுடைய அளவு இப்போ நீங்கள் ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை 2 இட்லியை வந்து குறைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவன தேங்காயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நிறைய பேருக்கு அந்த போஸ்ட் பிராண்டிலோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. பட் இந்த சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சர்க்கரை அளவை பொறுத்து. ஸோ ஒரு ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்காங்க, இல்லை வந்து இப்போ ஒரு மாட்ரேட்டான ஒரு டயபெட்டிக்கில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னா மருத்துவரோட ஆலோசனையோட நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த தேங்காய் துருவல் அப்படிங்கிறது வந்து நிறைய உடலுக்கு பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. முக்கியமாக நம்மளுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஹேர் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம். ஸோ ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, தொடர்ந்து வந்து நம்ம முகத்தில் பருக்கள் வந்து இருக்கிறது, ஸோ எக்ஸிமா மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது, இவங்க எல்லாருமே வந்து துருவன தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவலோட அந்த கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நம்ம காலையில் ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அதே சமயத்தில் ஸ்கின்னுமே நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கும். ஸோ இத்தனை பலன்கள் வந்து இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மூலம் மலத்தோட வந்து ரத்தம் போகிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுனால இது ஒரு அற்புதமான ஒரு காலை உணவாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி காலை உணவாக நம்ம துருவன தேங்காய் எடுத்துக்கும் பொழுது எத்தனை பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.